வெட்னஸ்டே ஈவினிங் அன்றைக்கி கிளைமேட் பயங்கரமாக இருந்துச்சு, நல்ல மழை. இந்த ஈவினிங் டைம் ஆனாலே நமக்கு ஸ்நாக்ஸ், காஃபி, டீ இது மேலே தான் நம்ம நினப்பு போகும். அதனால நல்லா சூடாக இன்ஸ்டன்ட் காஃபி ஒன்று ரெடி பண்ணி மழையை ரசிச்சுட்டே நல்லா என்ஜாய் பண்ணி குடித்தோம். ரீசெண்டாக வீடு ஷிஃப்ட் பண்ணதுனால கொஞ்சம் இந்த பிளான்ஸ் எல்லாம் வாடி போச்சு. ஸோ அதுக்கெல்லாம் வாட்டர் பண்ணிவிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, பன்னீர் பஃப்ஸ். எனக்கு இந்த ஸ்கூல் டேஸ்லேருந்து இந்த பன்னீர் பஃப்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நல்லா சாப்பிட்டுட்டு டின்னர் ரெடி பண்ண வந்தாச்சு. டின்னருக்கு வந்து கொத்தமல்லி சட்னி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் நல்லா ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொத்தமல்லி போட்டு அதில் 2 பீஸ் புளி போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பீசஸ்லாம் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் வதங்க விட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மிக்சர் கிரைண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிக்சியில் கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டால் கொத்தமல்லி சட்னி ரெடி. இது வேணால் நம்ம தாளிச்சுக்கு கூட கொட்டிக்கலாம். இந்த சட்னி சப்பாத்தி, தோசை, இட்லி இதுக்கெல்லாம் பயங்கரமான காம்பினேஷனாக இருக்கும். நான் அன்றைக்கி